ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வாமாங்கஸ்திதஜானகி பரிலசத்கோதண்டதண்டம் கரே சக்ரம் சோர்ध्वकरेण बाहुयुगले शङ्खं शरं दक्षिणे बिभ्राणं जलजातपत्रनयनं भद्राद्रिमूर्ध्नि स्थितं केयूराधिविभूषितं रघुपतिं सौमित्रियुक्तं भजे. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं अरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நெய்க்கலும் நீங்கலாம் அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண்மாமங்களே. எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி எனும் விஷயத்திலே ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்திற்கும் கம்பராமாயணத்திற்கும் எத்தனை விதமான பற்பல தொடர்புகள் உள்ளதை நாம் எல்லாம் அனுபவித்து வருகிறோம். ஆனால் இரண்டுமே ஒரு பெரிய மலையும் பெரிய ஹிமமலையுமாக இருக்கக்கூடியதான இங்கே காவியங்கள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த தமிழ்பெரும் காவியத்திலே கம்பநாட்டாழ்வான் தன்னை ஒரு நைச்சியானுசந்தானம் செய்து கொள்கிறார். ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் சொல்லக்கூடிய தர்மமானது நீ எவ்வளவு பெரியதான மகாராஜாவாக இருந்தாலும் எம்பெருமானுக்கு முன்னாடி அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யனாக இருக்க வேண்டும், பாவிக்க வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறது. அதையே வால்மீகி மகர்ஷியும் தன்னை எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னுடைய ஆச்சாரியன் சொன்னதைத்தான் நான் எழுதி வைக்கிறேன் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். கம்பநாட்டாழ்வான் அதையே அனுசரித்து தான் ஒரு பார்க்கடலை ஒரு பூனையானது நக்கி கொடிக்க ஆரம்பித்தால் அதனால் எவ்வளவு முடியாததாக ஆகிவிடுமோ அதுபோல் வால்மீகி ராமாயணத்தை நான் பாசுரங்களாக அமைப்பது என்பதும் அதைப்போல்தான் அமையும். ஆனால் அதற்கெல்லாம் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய ஆச்சாரியர்கள். அதை காட்டிலும் எனக்கு உறுதுணையாக இருப்பவர் திருவடி என்று சொல்லக்கூடியதான ஹனுமான் ஆஞ்சநேயன் தான் என்று சொல்லுகிறார். ஒரு பாசுரத்திலே அவையடக்கம் என்று வரும்பொழுது ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கன ஆசை பெற்று அறையலுற்றேன் மற்று இக்காசில் கொற்றத்து ராமன் கதை அரோ என்று சொல்கிறார். அதாவது ஒரு பூனைக்கு பால் குடிக்கணும்னு ஆசை இருந்துதான், அது எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் பால் 2 கரண்டி பால்லாம் போறலையா அதுக்கு. ஒரு நாளைக்கு அது யாரையோ பிடிச்சிண்டு திருப்பார்கடல் கிட்ட போயிடுத்து. திருப்பார்கடல் கிட்ட போன உடனே ஆஹா இவ்வளவு பெரிய பார்க்கடல் இருக்க, இந்த பாலை நாம் ஒவ்வொரு சுடாக நட்கி அதை நாம் ருசித்து சாப்பிட்டு விட்டோமேயாகில் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும் என்று அந்த பூனையானது நக்க ஆரம்பித்ததாம். அது எவ்வளவு நக்கினாலும் முடியவில்லை. இதனால அந்த ருசி பார்க்கம் என்பது முடியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு பாகத்தை ருசித்து விட்டு நாம் அந்த பார்க்கடலை எல்லாம் இங்கே சாப்பிட்டு விட்டோம் என்று திருப்திப்படுமா போலே இந்த ராமன் காதை என்பது ஒரு திருப்பார்க்கடல் அளவு. அதை வால்மீகி மகான் சொன்னது என்பது அதை காட்டிலும் பெரிய சமுத்திரம். லவணயிக்ஷு சுராசர்பி திதிக்ஷீர மதூதகம் என்று சொல்லக்கூடியதான 7 கடல்களும் அங்கே இருக்கக்கூடியதான பாசுரங்கள். ஆனால் அதில் ஏதோ ஒன்றை நாம் எடுத்து சுவைத்து விட்டு ராமாயணம் எழுதிவிட்டேன் என்று நான் சொல்லுவது எவ்வளவு சரியானது இல்லையோ அதை போல்தான். ஆனால் எனக்கு இதற்கு உறுதுணையாக இருந்தவர் திருவடி என்று சொல்லக்கூடியதான ஹனுமான் தான் என்று அவரே சொல்லுகிறார். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைக்காக என்று சொல்லுமா போலே அவர் எனக்கு
திருவடியினுடைய வைபவத்தினால் இவையெல்லாம் கிடைத்தது. என்று கேட்டா புத்திர்பலம், யசோதைரியம், நிர்பயத்துவம், அரோகதா, அஜாட்யம், வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறதுனால வாக்பட்டுத்துவம் என்பது வர வேண்டுமேயாகில் திருவடி நாயனாருடைய பரிபூர்ணமான கிருபை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாராம். அதை போலவே திருவடி என்ன சொல்கிறாராம், எனக்கு இந்த கிருபை வருவதற்கு பெரிய திருவடிதான் பரிபூர்ணமாக கிருபை செய்தார் என்று சொல்றார். இதன் இங்கே நாம் எப்படியாக சாமானிய தர்மத்தை வச்சுட்டு பார்த்தோம்னா, அந்த விமானம் என்று சொல்றா இல்லையா, ஆகாய விமானம் என்று ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்றா இல்லையா, இதற்கு பூர்வமாக இருந்தவர் ஹனுமானும் கருடனும் தான். இந்த கருடன் அவருக்கு பெயர் விஹங்கமன் என்று பெயர். விஹங்கமன் என்று சொன்னால் விஹகேஸ்வரன் என்றும் விஹங்கமன் என்றெல்லாம் பல பெயர்கள் உண்டு. அவருடைய அக்ஷரங்கள் எல்லாம் வி என்ற அக்ஷரத்திலேயே ஆரம்பிக்கும். அந்த விபக்ஷய தீட்சிதம் என்று சொல்லுமா போலே வி என்று சொல்லக்கூடிய எழுத்து சம்ஸ்கிருதத்திலே ரக்கை என்று அர்த்தம். இந்த ரக்கையானது இங்கே மானம் என்று சொல்றால் விமானத்திற்கு வி என்ற எழுத்தும் மானம் என்ற எழுத்தும் சேரும். அந்த மானம் என்றால் அளவு என்று பெயர். இந்த ரக்கையானது ஒரே அளவில் இருந்தால்தான் அந்த விமானமானது பறக்க முடியும். எப்படி இருந்தாலும் வட்டமடிக்க முடியும். அதில் ஏதோ ஒரு விதமான மாறுதல் ஏற்பட்டாலும் அந்த விமானமானது பறக்க முடியாமல் கீழே விழுந்துவிடும். அதனால் இங்கே கருடனுக்கு எப்படி இருக்கிறதாம், தன்னுடைய ரக்கையானது ஒரே அளவு இருப்பதனால்தான் அவன் ஆகாசத்திற்கு மேல் கூட பறக்கக்கூடிய ஒரு தகுதி பெற்றவனாக ஆகிறான். எம்பெருமானையே எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் அவன் தூக்கி வரக்கூடியதான சக்தியை பெற்றவன். அப்போ இவர் சுந்தரகாண்டத்திலே தான் எப்படி சமுத்திரத்தை தாண்டினேன் என்று சொன்னால், யார் ஒருவர் மனதினால் கருடனை நினைத்து கொண்டு அவரையே உபாசித்து அவருடைய மந்திரத்தையே ஜபம் செய்வார்களே ஆகில் அவர்களும் கருடனைப் போல் பறக்கலாம் என்று சொல்லுகிறது ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமம். அந்த மாதிரியாக இங்கே கருடன் தான் அவருடைய எண்ணத்திலேயே இருந்ததனால்தான் இவருடைய பறக்கும் சக்தி அதிகமாயிற்றாம். இது சுந்தரகாண்டத்தில் 60வது ஸ்லோகத்தில் முதல் சர்க்கத்தில் பார்க்கிறச்சே, ஆனுபூர்வியாம் ச விருத்தம் தன் லாங்கூலாம் ரோபபிஷ்சிதம் உற்பத்திஷ்யன் விசிக்ஷேப பக்ஷிராஜ இவோரகம் என்று சொல்றாருங்க. பக்ஷிராஜன் என்பவரார் எப்படி ஆகாசத்தில் பறக்கக்கூடிய சக்தியை பெற்றவரோ, அவருக்கு வி என்ற அக்ஷரம் எப்படி ஒத்துக்கொண்டதோ, அவர் இறக்கையுடன் ஒரே அளவுள்ள இறக்கையுடன் இப்படி பறக்கிறாரோ, இவரும் அந்த கருடனையே நினைத்துண்டு தன்னுடைய ஆகாசத்தில் வட்டமிடக்கூடிய சக்தியை பெற்றதனால் இவருக்கு கருட முகம் ஏற்பட்டதுன்னு சொல்றார். அப்போ கருடனை போல் பறந்தார் என்று சொல்றார். அதனாலதான் பஞ்சமுக ஆஞ்சநேயத்தில் முக்கியமான முகம் எது என்று பார்த்தாக்க கருடன முகம் இருக்கும் அவருக்கு. உத்பபாதாத வேகேன வேகவான் அவிச்சாரையன்னேன் சுபர்ணமிவ வாக்கியம் நாம் மேனேச கபிகுஞ்சரஹா. கபிகுஞ்சரஹா என்றால் ஹனுமான். இவனுக்கு எப்படி அந்த மாதிரி சக்தி கிடைத்தது என்றால், அவர் யாரை நினைச்சென்றிருந்தார்? கருடனை நினைச்சென்றிருந்தார். கருடன் பகவானை நினைச்சென்றிருந்தார். அப்போ கருடனுடைய சக்தியினால இவருக்கு பறக்கும் சக்தி ஏற்பட்டது. ஆகையினால் இவர் லவணத்தை அந்த சமுத்திரத்தை தாண்டினார்னு சொல்றாருங்க. அதே மாதிரியாக திருவடி என்ற பெயரை இன்னொரு முறை பார்க்க வேண்டுமே ஆகில் மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோ என்று ஒரு இடம், இது கீதையில கூட சொல்றாரு. இத அந்த மாதிரி வரும்பொழுது மனதில் யார் எதை நினைத்து கொண்டிருக்கிறாரோ அவருடைய தரிசனம்தான் உனக்கு முதலில் கிடைக்கும்னு சொல்றார். சீதா பிராட்டியார், இந்த திருவடியானவர் சீதா பிராட்டியாரை முதலில் தரிசிப்பதற்காக செல்லும் பொழுது ஏன் இவரை ராமபிரான் அனுப்பினார் என்று கேட்டாக்க, சீதையானவள் ராமனுடைய திருவடியையே நினைச்சென்றிருந்தா. ஆகையினால இவளுக்கு திருவடியாக இருக்கக்கூடிய ஹனுமான் தரிசனம்தான் முதல்ல கிடைச்சதுன்னு சொல்றார்.
அதே மாதிரியாக பரதனும் அப்படிதான் நினைச்சுட்டு இருந்தான். அப்போ பரதனுக்கும் அவன் தான் பாதுகாப்பட்டாபிஷேகம் செய்து வைத்து அந்த திருவடிக்குத்தான் சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் அர்ப்பணித்ததனால அங்கே அவனுக்கும் முதலாக தரிசனம் கொடுத்தது 14 வருஷம் கழித்து அந்த ஒரு க்ஷணத்தில் அவன் அக்னியில் விழப்போகக்கூடிய காலத்தில் ஹனுமான் தான் ராமா 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 என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே அங்கே சென்றதுனால பரதனுக்கு இவரும் இங்கிருந்து அங்குளிய பிரதானம் கொடுத்து அனுப்புகிறார். அந்த அங்குளியத்தை கொண்டு கொடுத்ததும் ராமபிரானுடைய ராமாயணத்தை எல்லாம் அங்கே பரதனுக்கு சொல்லி காட்டுறாருங்க. எனக்கும் அவருக்கும் எந்த மாதிரியான நட்பு ஏற்பட்டது என்பதான வைபவங்களை எல்லாம் அங்கே நந்தி கிராமத்தில் சொல்லி காட்டுறாராம். ஆகையினால பரதனுக்கும் முதலாக தரிசனம் கொடுத்தது திருவடி தரிசனம் தான். இதை கம்பநாட்டாழ்வான் தான் சொல்லும் பொழுது இந்த பரதனுக்கு எப்படி தரிசனம் கொடுத்தாரோ, சீதைக்கு எப்படி தரிசனம் கொடுத்தாரோ, அதை அப்படியே வீடனன் என்ன கேட்கிறான் அப்படின்னு கேட்டாக்க, எனக்கு எந்த விதமான கிரீடமோ அபிஷேகமோ சாம்ராஜ்யமோ எனக்கு வேண்டாம் ராமா, அந்த திருவடியை தான் என் தலைமேல் சூட்ட வேண்டும்னு சொல்றாருங்க. விளைவினை அறியும் மேன்மை வீடனன் என்றும் வீயா, அளவரு பெருமை செல்வம் அளித்தனை ஆயினையா, களவியல் அரக்கின் பின்னே தோன்றிய கடமை தீர இளையவர்க்கு அவித்த மோலி என்னையும் கவித்தி என்றான். பரதாழ்வானுக்கு எப்படி நீ அந்த திருவடியை பாதுகையை சமர்ப்பி எடுத்துன்னு போன்னு சொல்லி சிரசின் மேல் வைத்து அனுப்பினாயோ, அதைப்போல் என்னுடைய சம்சார பந்தம் தீருவதற்கும் ராட்சச சேஷ்டிதங்கள்லாம் என்னை விட்டு விலகுவதற்கும், ஏன்னா அந்த குடும்பத்தில் பிறந்துட்டுனோ இல்லையோ, நது ராட்சச சேஷ்டிதான்னு சொல்றா சூர்பனக கூட. அப்போ எனக்கு இந்த ராட்சச குலத்தில் பிறந்ததான ஒரு பாப்பத்தை நீக்குவதற்கு ராமபிரானே எனக்கு இந்த கிரீடமோ பெரிய பெரிய அபிஷேகங்களோ எனக்கு வேண்டாம். பரதனுக்கு நீர் எப்படி திருவடியை நீர் கொடுத்தீரோ அந்த மாதிரியாக எனக்கு தேவருடைய திருவடியை கொடுக்க வேண்டும். கவித்த மோலி என்னையும் கவித்தி என்றான். இளையவருக்கு அவித்த மோலின்னு சொல்றார். இளையவன்னா இந்த இடத்துல பரதாழ்வான்னு பேர். அப்போ இவருக்கும் திருவடி அவருடைய ராமபிரானுடைய திருவடியாக போற்றுதல் ஹனுமானைத்தான். அந்த மாதிரியாக வரச்சே இந்த ஹனுமான் என்ன பண்ணுவானா, அனுதினமும் அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்று சொல்லக்கூடியதான சகலவிதமான கைங்கரியங்களையும் லக்ஷ்மணனை காட்டிலும் இவன் செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு சொல்றார். மனதால் அர்ச்சித்து கொண்டே இருப்பது, அதே மாதிரி சிரசால் வணங்கி கொண்டே இருப்பது, தாசியனாக இருப்பது, அவன் புகழ் பாடுதல் என்பது இந்த தாசிய லட்சணம் என்று ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் சொல்றது. அதையே இங்கு அனுமானானவன் என்ன பண்றானா, பகூனி நாம வருஷானி கதஸ்ய சுமஹத்வனம் ஸ்ருணோம்யஹம் பிரீத்திகரம் மம நாதஸ்ய கீர்த்தனம் என்று சீதா பிராட்டியார் என்னுடைய ராமபிரானுடைய புகழை கேட்டு எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுத்து அவனுடைய சரித்திரத்தை பூராக எனக்கு சொல்லுவாயாக என்று சொல்ல கேட்க போக ஹனுமானும் ராமபிரானுடைய சரித்திரம் பூர்த்தியாக சீதா பிராட்டியாரிடம் கீர்த்தனம் செய்கிறான். ஆகையினால அப்ப மாத்திரம் இல்லையா, சதா சர்வ காலமும் கீர்த்தனம் செய்து கொண்டிருக்கான்னு சொல்றார். கேட்டல் சீதை மூலம் காக்காசுர விற்த்தாந்தத்தை கேட்பாரை போலே என்று இந்த காக்காசுர விற்த்தாந்தத்தை சீதையானவள் சொல்ல போக, அதை ராமபிரானுடைய சரித்திரமாக இவனும் சொல்ல போக, த்ரீலோகான் சம்பரிக்கிரமிய துவமேவ சரணங்கதா என்று எப்படியெல்லாம் அவனை ரட்சித்தாரோ அதை போல் எம்பெருமான் என்னை ரட்சிக்க வேண்டும், இது நாள் வராமல் இருந்தது என்ன காரணம் என்றெல்லாம் சீதை கேட்க, அவனுடைய காரண காரியங்களை எல்லாம் இங்கே ஆஞ்சநேயன் தான் முதலாக விளக்கி கூறுகிறான்னு சொல்றார். ராகவஸ்ய ஹரீனாம் ச கதமாசீத் சமாகமஹ கஸ்மின் தேசே கிமாஸ்ருத்ய தத்துவம் ஆக்கியாகி பிருச்சதா என்று அவனுடைய சரித்திரத்தை பூர்த்தியாக கேட்டாள் சீதா பிராட்டியார். இங்கே ஹனுமானும் சொன்னான் என்று சொல்கிறார். அப்போ அந்த சமயம் மாத்திரம் இல்லையா, எங்கெங்கு ராமபிரானுடைய சரித்திரங்கள் நடக்கிறதோ
அந்த இடத்திலேயே ஹனுமான் பக்கத்திலேயே உட்கார்ந்து கேட்டுருப்பான்னு சொல்றார். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர திருதமத்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் சிரஸ்யஞ்சி கலஸ்மே தலைமேலே கையை வைத்துக் கொண்டு இங்கே ஹனுமான் ராமநாமம் எங்கெங்கு உரைக்கப்படுகிறதோ அதன் அருகிலே உட்கார்ந்து கொண்டு அவரை ராமகதையை கேட்டுக்கொண்டிருப்பான்னு சொல்றார். தயா சமேத்திய விதிவத்து பிருட்வா சர்வமனந்திதம் அபிஜானம் மயா தத்தம் ராமநாமாங்குளீயகம் என்று ராமநாமத்தை சொல்லிக் கொண்டுதான் அந்த அங்குளிய பிரதானமும் செய்தான்னு சொல்றார். அப்போ சொல்லுதல், கேட்டுதல், கேட்பித்தல் மூன்றுமே இங்க நடந்ததுன்னு சொல்றார். அண்டர்நாதன் அருளளித்துள்ளது உண்டுவோர் பேரடையாளும் உனக்கது கொண்டு வந்தனன் கோதரு சிந்தையாய் கண்டு கொண்டருள்வாய் என காட்டியருளினான். கம்பன் அப்படியே எடுக்கிறான் இங்க. அப்போ கேட்பதையே அங்கு சீதா பிராட்டி கேட்டவுடனே வைதேகி கேட்டருளா என்று பெரியாழ்வார் சொன்ன பாசுரத்தை இங்கே அப்படியே அனுசந்தித்து இங்கே இது யார் கொடுத்தா தெரியுமா? அந்த அங்குளியகம் அண்டர்நாதன் அருளி அளித்தது உண்டு பேர் அடையாளம். அப்போ இது சகல புவனத்திற்கும் நாதனாக இருக்கக்கூடிய ராமபிரான் எனக்கு அளித்து அந்த ராமபிரான் உனக்கா காண்பிக்கும்படியாக இந்த அங்குளியத்தை காட்டு சொன்னான். அப்ப இதை பார்ப்பாயாக என்று சொல்லி இதை சீதா பிராட்டியாருக்கு காண்பிக்க சீதையும் அங்கே கண்களால் ஒட்டிக்கொண்டு அந்த தேஜோமயம்தான் அந்த ராவணனுடைய லோகத்தில் எவ்வளவு இருள் இருந்ததோ ஒரு க்ஷணத்தில் பிரகாசமாச்சுன்னு சொல்றார். அப்படின்னு சொன்னா அந்த ராமநாமத்திற்கு பெருமையா, ராமாயணத்திற்கு பெருமையா, சீதையினுடைய கைக்கு பெருமையா அல்லது ஹனுமானுக்கு பெருமையா என்று கேட்டால் ஹனுமான் மூலமாகத்தான் அந்த க்ஷேத்திரமே பிரகாசமாயிற்று என்பதனால அங்கே எல்லோரும் பிரகாசிப்பதற்கு மூல காரணம் இந்த திருவடி நாயனான் தான். காட்டிய மோதிரம் கண்ணில் காண்டலும் மூட்டு தீ வல்விடம் உற்று முற்றுவார்க்கு ஊட்டிய நல் மருந்து ஒத்ததாம் மரோ ஈட்டிய உலகுக்கும் இளைய வேந்தர்க்கும். அப்படியே கம்பரன் சொல்றாங்க. பிரபஞ்சம் பூரா இன்னைக்கு அந்த சமயத்தில் இன்னைக்கும் தேஜோமயமாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க இங்கே ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தில் எம்பெருமான் சாத்தி கொண்டிருக்கக்கூடியதான திருமண்காப்பு தான். சிதோர்த்வபுண்ட திலகம் மண்டிதம் சண்டபானுபிஹி நெய்யுதை ரயுதைச்சந்திரைச்ச வித்யுத் காலாக்னிகோட்டிபிஹி சமவேதைரிவைகத்ர தேஜ புஞ்சை விசர்ப்பிபிஹி பிராஜமானம் துராலோகம் தேக மண்டல நிர்கதைஹி என்று பாசயந்தம் ஜெகத் சர்வம் என்று சொல்றார். இன்றைய தினம் பிரகாசமாக ஜெகத்தெல்லாம் இருக்கிறதற்கு மூல காரணம் என்ன என்று கேட்டால் அங்கே எம்பெருமான் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமண்காப்பின் வைபவம். இந்த இலங்கையானது இவ்வளவு நாளாக வெறும் இருள மூழ்கி கடந்தது. அது இப்பொழுது ஒளிபெறுவதற்கு காரணம் அங்கே ஹனுமான் செய்து கொண்டிருந்ததான அந்த ராமபிரானுடைய மோதிரமும் அதை சீதை கையில் வாங்கியதனால்தான் அங்கே மிகப்பெரிய பிரகாசம் ஏற்பட்டது என்று சொல்கிறார். அதை காட்டிலுமாக இன்னொரு இடத்துல அழும் நகும் அனுமனை ஆழிக்கைகளால் தொழும் எழும் தொள்ளும் வெங்கடி துலக்கலால் விழுமழிந்தெங்கும் போய் வீங்கும் வேர்க்கும் அக்குழுவடும் குணிக்கும் தன் தடக்கை கொட்டுமால் என்று தன்னுடைய தடக்கையாலே அங்கே ராமபிரானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு அந்த வீதி பூரா வலம் வந்தாங்க. ஜெயத்யதிபலோ ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹா ராஜா ஜெயதி சுக்ரீவோ சுக்ரீவேனாபி பாலிதஹா என்று அங்கே கைகளால் தட்டிக்கொண்டு ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று இவன் கைகளால் தட்டிக்கொண்டு வீதிவலம் செய்ததனால்தான் ஸ்ரீலங்கா பூராவுமே அந்த இடத்துல வைப்ரேஷன் தாங்க முடியாமல் அந்த ராட்சச கூட்டங்கள்லாம் என்ன பண்ணித்தான் ஒன்று மேல ஒன்று விழ ஆரம்பிச்சுடுத்துன்னு சொல்லலாம். என்ன கேட்டால் இந்த ராமநாமத்தினுடைய மகிமை. இந்த ராமநாமத்தை முதலாக பஜனை செய்யலாம் என்று ஆரம்பித்தவனே ஹனுமான் தான். அதனால தான் அவனுக்கு திருவடின்னு பேராம். இன்னொன்று சொல்றார், ஆடுமின் ஆடுமின் என்னும் ஐயன் பால் ஓடுமின் ஓடுமின் என்னும் ஓங்கிசை
பாடுமின் பாடுமின் என்னும் பாவிகாள் சூடுமின் சூடுமின் தூதன் தாள் எனும். கம்பநாட்டாழ்வான் சொல்றான், இத தூதனாக இருக்கக்கூடிய ராமதூதனாக நான் வந்திருக்கேன். என்னுடைய ஆச்சாரியன் ராமபிரான், அவனுடைய தாளை வணங்குங்கள், உங்களுடைய பாப்பங்கள் எல்லாம் போகும். அதோடு கூட ஆடுமின் ஆடுமின் ராமபிரானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு ஆடுங்கள். அதே மாதிரி இங்கும் அங்கும் ஓடுங்கள். இதை அப்படியே ஆழ்வார் பெரியார் நம்மாழ்வார் சொல்ற பாசுரத்தை கும்படி நட்டமிட்டு கோகு கட்டுண்டுள்ளாதார் தம் பிறப்பால் பயனே சாதுசனங்களிடையேன்னு சொல்றார் இந்த இடத்துல. அதை அப்படியே இந்த பாசுரத்தில் ஓடுமின் ஓடுமின் பாடுமின் பாடுமின் ஆடுமின் ஆடுமின் என்று சூடுமின் சூடுமின் ராமனுடைய திருவடிகளையே நீங்கள் தலையில் சூடிக்கொள்ளுங்கள் என்று இவனும் சொல்றதுனால அந்த ஸ்ரீலங்காவே அன்றைய தினம் மிகப்பெரிய புண்ணிய பூமிதாக ஆகிவிட்டது. ஏன்னா ராமபிரான் வரான்னு சொன்னாக்க அங்கே எல்லாம் வாசுதேவ புண்ணியாவாச்சனம் பண்ணணும், புண்ணியாவாச்சனம் பண்ணி அங்கே வாஸ்து சாந்தி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும் பொழுது புண்ணியாவாச்சனத்திற்கு மந்திரங்கள் அங்கே சொல்லணும் இல்லையோ. அந்த என்ன மந்திரம் சொன்னா, ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு வீதி பூரா வலம் வந்தான், நகர சோதனைன்னு பேரு. அடுத்து வாஸ்து சாந்தி என்ன என்பது கேட்டாக்க தென்னை அந்த சாந்தி ஹோமங்கள் செய்து அதையே தென்னை ஓலையிலே கொளுத்தி அதையும் வீதி வழியாக இழுத்துச் செல்ல வேண்டும் என்பது பாஞ்சராத்திராகமத்தினுடைய சாஸ்திரம். அதைத்தான் அங்கே லங்கா தகனம் என்று செய்து அந்த க்ஷேத்திரத்தையே புனிதமாக்கி அங்கே எம்பெருமானை எழுந்துள்வதற்கு இவன் புண்ணியாவாச்சனம் வாஸ்து சாந்தி போன்றவை செய்துவித்து வந்தான்னு சொல்றான். அதனால்தான் எல்லாவற்றிற்கும் காட்டிலும் அனுமனுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் கிடைத்ததாம். என்ன என்று கேட்டால் அதை திருமங்கையாழ்வார் தான் அங்கு சொல்றார். நம்பெருமாள் பாசுரத்தில் வரச்சே ஏழை ஏதரன் கிழமகன் என்றாதிரங்கி பாசுரத்தில் இரண்டாவது பாசுரமாக, அதாவது இவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சகாயம் பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க சுயலாபத்தை உத்தேசித்து தான் பண்ணா. யார் பண்ணினா? சுக்ரீவன் அங்கே ராமபிரானுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணினான்னு சொல்றான். எதுக்கு? தன்னுடைய மனைவியை பிடிச்சின்னு போட்டான், தேசத்தை விட்டு ஓட்டிவிட்டான், என்னை ஊரை விட்டு துரத்தி விட்டான். ஆகையினால எனக்கு அந்த சகாயம் பண்ண வேண்டும் என்று உபகாராய சுக்ரீவஹா ராஜ்யகாங்ஷி விபீஷணஹா, ராவணன் என்னை அவமானப்படுத்திவிட்டான். ஆகையினால் அவன் படுத்துறது ஒரு பக்கம்னா கூட அவன் புள்ளப்படுத்தின பாடு பெரும்பாடா இருக்கு. ஆகையினால எனக்கு அவனை வேண்டாம்னு ஒழிச்சுட்டு வந்துட்டேன். அப்போ ஆனால் உள்ளூர என்ன மனசு? ராஜ்யகாங்ஷி விபீஷணா. அப்போ எதுவுமே நிஷ்காரணாய ஹனுமான் தத்துல்யம் சகபோஜனம். ஹனுமான் எதுக்குடா இவருக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க அது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ராமநாமம்தான் எனக்கு வேண்டும் என்று அவன் இத்தனை நாளாகவும் எத்தனையோ நாளாக இருப்பதற்காக ராமபிரான் என்ன பண்ணினானாம், பரத்வாஜாசிரமத்தில் ததியாராதனம் நடக்கும் பொழுது இங்கே அவனுக்கு எதிரே, அதாவது ராமபிரானுடைய இலையிலேயே அருகில் அமரச் சொல்லி தத்துல்யம் சகபோஜனம் என்று சொல்றார். அப்போ அந்த வாழை இலையே ரெண்டாக ஒரு பாகத்தை நடுவில் கோடு போட்டு ஒரு பாகத்தை ராமன் சாப்பிட்டான், இன்னொரு பாகத்தை ஹனுமான் சாப்பிட்டான்னு சொல்றாருங்க. அது எதனால அப்படின்னு கேட்டாக்க நிஷ்காரணாய ஹனுமான், ஒருவித பரிபரணம் எதிர்பார்க்காமல் தனக்கு எம்பெருமானுக்கு உதவி செய்ததாலும் சீதையையும் ராமனையும் சேர்த்து வைத்ததாலும் அவனுக்கு தத்துல்யம் சகபோஜனம் என்று சொல்றாருங்க. உபகாராய சுக்ரீவோ ராஜ்யகாங்ஷி விபீஷண நிஷ்காரணாய ஹனுமான் தத்துல்யம் சகபோஜனம். அந்த மாதிரியான பிரசாதம் தான் ரங்கநாதா எனக்கு நீர் கொடுத்தருள வேண்டும் என்று சொல்லி திருமங்கையாழ்வார் அங்கே விண்ணப்பிக்கிறாராம். அதாவது வாதமாமகன் மர்க்கடம் விலங்கு மத்தோர் சாதியன் ஒழிந்திலை காதல் ஆதரம் கடலிலும் பெருக செய்தகவினுக்கில்லை கைமாறென்னு கோதில் வாய்மையினோய் ஓடும் உடனே உண்பனென்று உண்பொருள் எனக்கும் ஆக வேண்டுமென்று அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே என்று திருவரங்கத்தம்மானிடம், ரங்கநாதா நீர் எப்படி ஹனுமானுக்கு எப்படி சகபோஜனம் செய்து வைத்தீரோ அந்த பிரசாதம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் கேட்டார் என்று இந்த பாசுரத்தில் வருது. அப்படியாக ஹனுமானுக்கு திருவடி என்னும் பெயர் எதனால் ஏற்பட்டது என்று கேட்டால்
அவர் ராமபிரானிடம் செய்த கைங்கரியத்தினுடைய ஒரு மிகப்பெரியதான தொண்டு. அது எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் செய்த தொண்டினால்தான் அவனுக்கு திருவடி என்றும் சிறிய திருவடி என்றும் பெயர் ஏற்பட்டதாம். அப்போ வால்மீகேர் வதனாரவிந்த கலிதம் ராமாயணாக்கியம் மது ஜன்மவியாதி ஜரா விபத்தி மரணம் அத்தியந்த சோபத்ரவம் சம்சாரம் சவிகாய கச்சதி புமான் விஷ்ணோ பதம் சாஸ்வதம் என்று இவன் ஏன் அந்த திருவடி நாயனாரானவர் எப்பொழுதும் ராமாயணத்தையும் ராமநாமத்தையும் எப்பொழுது ஏன் கேட்டுக்கொண்டும் உரைத்துக் கொண்டும் இருக்கிறார் என்றால், அந்த ஜன்ம வியாதி நமக்கெல்லாம் எப்பொழுதும் பிறப்பு என்பதான ஒரு மீண்டும் பிறப்பு என்பதான ஒரு இருக்கிறது. அதோடு கூட பற்பல விதமான வியாதிகள் இருக்கிறது. அந்த வியாதிகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குவதற்கு பேஷஜம் என்று சொல்லக்கூடியதான ராமநாம பேஷஜம் என்று பெயர். அது எதனால் சொல்றதுனால அந்த வியாதி நீங்கும்னு சொன்னாக்க, வால்மீகேர் வதனாரவிந்த கலிதம் ராமாயணாக்கியம் மது. ராமாயணம் என்பதான சொல்லக்கூடியதான மருந்து அது, அல்லது ராமநாமம் என்பதான மருந்து. அந்த மருந்தை நாம் உட்கொள்வதனால என்ன கிடைக்கும் என்று கேட்டால், ஜன்ம வியாதி பிறப்பு இப்பிறப்பருக்கும் அப்பால், கம்பன் அப்படியே சொல்றான் தமிழ்ல, இப்பிறப்பருக்கும் அப்பால் ஜரா கிழத்தன்மை என்பது நமக்கு கிடையாது. விபத்தி மரணம் அகால மிருத்யு மரணம் என்பது ஒரு நாளும் கிடையாது. அப்போ சகாலத்திலே எப்போ நடக்கும், அது வேறு விஷயம். அத்தியந்த சோபத்ரவம், இன்னும் எத்தனை விதமான உபதிரவங்கள் வந்தாலும் அவையெல்லாம் விலகி போகக்கூடியதான ராமநாமம் இது. ஆகையினால சம்சாரம் ச விகாய கச்சதி புமான், சம்சார பந்தத்திலிருந்து நம்மை எல்லாம் விடுவித்துக் கொண்டு விஷ்ணோபதம் சாஸ்வதம், எம்பெருமானுடைய பரமபதமாக இருக்கக்கூடியதான அதாவது திருமாமகள் திருமாமணி மண்டபம்னு சொல்றா இல்லையா, அந்த பரமபதத்தில் நம்மை கொண்டு சேர்க்கக்கூடியதான மருந்து இந்த ராமநாமம் என்பதான மருந்து. அதையே நமக்கு எப்பொழுதும் உரைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் இந்த திருவடி நாயனாராம். சிந்தனையை தருவது உபதேசத்துக்கு உருவது என்று கம்பநாட்டாழ்வான் என்ன பண்றான், சிந்திக்க நமக்கு ராமநாமத்தை சிந்திக்க 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 அதை கூடியதான அந்த ராமம் மதுவானது நமக்கு ஒரு நாளும் தெவிட்டாத இல்லமுதமாக இருக்குமாம். ஆகையினால நீங்களும் அந்த ராமநாமத்தையே உபதேசித்துக் கொண்டும் உரைத்துக் கொண்டும் இருங்கோள் என்று சொல்லி அந்த ராமநாமத்திற்கு ஒரு பெருமையை கொடுத்தவன் திருவடியானத்தினால அவனுடைய திருவடியை கம்பநாட்டாழ்வான் வணங்குகிறான். அவனோட திருவடியை நாமும் வணங்கி இந்த முக்கியமான ஒரு திருவடி வைபவத்தை முடித்துகிறார். மேன்மேலும் என்ன சொல்லுகிறார் என்பதான வைபவத்தை பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.